இம்மா பெரிய பாளையம் கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸே வந்துடுச்சு. இன்னும் ஒருத்தர் கூட காணும். காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்பணும்னு சொன்னாங்க. நானும் என் குழந்தைய தான் கிளம்பி வந்து நிற்கிறோம். ஒருத்தரோட கூட காணுமா. வா ஏறி போய் ஜன்னல் ஓரமாக சீட்டு பிடிக்கலாம். ஆமாக்கா நம்ம வந்துட்டோம். மற்றவங்களாம் எங்க? எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. பஸ்ல மட்டும் தான் ஏறணும். அப்படியா? போகிற வழியில் டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? சாமி கும்பிட்ற வரைக்கும் டிஃபன் சொன்னா எதுவுமே கிடையாது. சாமி கும்பிட்டு வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு தான். கறி விருந்து செய்யறோம். கறி விருந்தா? ஆமா, நீ நேத்து சொன்னமே மறந்துட்டியா? ஏக்கா மதியானம் நீங்கள் செய்கிற வரைக்கும் என்னால் பசி தாங்கம்மா. என் குழந்தை தாங்குமா பசியே? உனக்கு வேணும்னா கோயில் இறங்கணும்னா எங்களை போய் சாப்பிட்டு நீ குழந்தையும். இது சொன்ன பத்தியா 100ல் ஒரு வார்த்தை. அதை நான் பார்த்துக்கிறேன். விடு. சரி பஸ்ல ஏறலாமா? போங்கக்கா போங்க. ஹாய் ஜில்லு. ஏண்டி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு தலையெல்லாம் வாரி ஒரு 2 ஜடை போட என்ன தண்ணி உனக்கு? நீ மட்டும் நல்லா மினிக்கு மேக்கப் போட்டு வந்துடுற. ஏக்கா தூங்கி நின்று அப்படியே தூக்கி வந்துருக்கிறேன். நான் எங்கேருந்து அதுக்கு மேக்கப் போடுறது? போகிற வழியில் போட்டுக்கிறேன். செல்லம் தூங்கி நின்றீங்களா? அம்மா அப்படியே தூக்கி வந்துட்டாங்களா உன்னை? ஆமா ஆண்டி. சரி பஸ்ல போய் தூங்கலாம். இப்படியே பேசினுக்கு அதை போய் ஏறு. பஸ்ஸில் போய் இடத்த புடி. அப்புறம் பின்னாடி சித்தா கிடைக்க தூக்கி போடும். ஓடு. ஆமா அது வேற. பின்னாடி உட்காந்து தூக்கி போடும். போய் சீக்கிரம் போய் இடம் பிடிக்கலாம். ஓடி இடத்த பிடிக்க போய் சீக்கிரம். போறேன். ஏமா தூக்கமா வருது எனக்கு. அதுக்கு தான் பச்சை தண்ணியில் தலைக்கு ஊற்றி கூட்டு வந்திருக்கேன். அப்போ கூட தூக்கம் வருதாப்ப. இன்னும் ஒருத்தராக வந்து சேரத்துக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டே வந்திருக்கலாம். 4 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் தரிசனம் வச்சிங்க. இன்னும் ஒருத்தரையும் நான் தூங்கி நிற்குதுங்களா நான் தெரியலையே. என்ன பஸ்கர் என்ன நல்ல பெரிய ஒரு ஹார்ன் அடிங்க. அப்படிதான் சவுண்ட் ஹார்ன் அடிங்க. இந்த பஸ் கலர் சூப்பரா இருக்குமா? ரெட் கலர் பஸ். இந்த மாதிரி பேசினே இருங்க. பின்னாடியே நமக்கு சீட் கிடைக்க போகுது. சீக்கிரம் போய் இடம் பிடிங்க போங்க. வாடி நான் போய் இடம் பிடிக்கலாம். அம்மா கோயிலுக்கு போன உடனே எனக்கு பலூன், பொம்மை, இந்த பீப்பிலாம் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். ஐயா ஜாலி. அண்ணே வாடா சீக்கிரம் வாடா. அண்ணன் எவ்வளவு மரியாதையா கூப்பிடுறா பத்தியா? இந்த கீதா குரல் கொடுக்க சொன்னா கிளம்பும்போது குரல் கொடுக்காம வந்துட்டோமே. கிளம்புனா இல்லையே தெரியல. வரட்டும் இல்லை கடைசியானதான் திட்டு வாங்குவோம். நல்லா நம்ம போய் இடம் பிடிக்கலாம். இந்த ராணிக்கா கிளம்பும் போது குரல் கொடுக்க சொன்னோம். கிளம்பிச்சா இல்லையான்னு தெரியல. நம்ம வர சீக்கிரமாவே வந்துட்டோம். அம்மா ராணி அத்தியம்மா இப்பதான் போனாங்க. பஸ் ஏறாங்கம்மா. நான் பார்த்தம்மா. பஸ்ல என்னது பாத்தியா? குரல் கொடுக்காமயே வந்து ஏறிச்சு பாத்தியா? அது திருட்டு கொட்டாச்சே. ஆமாண்டி அதே பஸ் தான் இது. சரி ஏங்க சீட்டு பிடிக்கலாம். அம்மா கோயிலுக்கு போனது அங்க குச்சி சிப்ஸ் இருக்குமா? கண்டிப்பா வாங்கி கொடுங்கம்மா. அது சூப்பரா டேஸ்டா இருக்குமா. வாங்கி தரேன் போ. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி இந்த மாதிரி பண்ணதுங்களே. எல்லாரும் நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம தான் லேட்டா வரமா? ஆமாம்மா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கம்மா. சீக்கிரம் எழுந்துருங்க. எழுந்துறீங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ண போறாங்க எல்லாரும்? அஜய் சதீஷ்லாம் கூட வந்திருக்காங்கம்மா. ஏங்க டைம் ஆச்சு. ஏறுங்க. இங்கே மணி ஆகி போச்சு. அங்கே போய் சேர்த்து மணி 7 தான் ஆகும் நினைக்கிறேன். 7 மணிக்கு போய் லைன் நின்று எத்தனை மணி சாமி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வெளியில வருமோ தெரியலையே. எல்லாரும் வந்துட்டீங்களா? பஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம். எல்லாரும் வந்தாச்சு. என்ன பசங்களா பின்னாடி இடம் காலியா இருக்கு பாருங்க. போய் உட்காருங்க. எதுக்கு நின்று வரீங்க? பஸ் எடுக்க போறாங்க. கீழே விழ போறீங்க. நாங்கன்னா வயசானவங்களை உட்காந்து வரதுக்கு. சின்ன பசங்க தானே நின்னே வரோம். பஸ் எடுக்க சொல்லுங்க. அவங்களாம் சொல்ற பச்சு கேட்க மாட்டாங்க. எடுங்க பஸ் எடுங்க. இங்க பாரு இவளுங்கள பாரு. 5 பேர் ஒரே சீட்ல உட்காந்து நிக்கலங்க. மேடமே இல்லாத மாதிரி. அவங்க ஆட்டோல போற ஞாபகத்திலே இருக்காங்கக்கா. பஸ்ல போறது ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. ஷேர் ஆட்டோல போகும்போது மேலே உட்காந்து போவோம்ல, அதே ஞாபகத்தில் உட்காந்து போயிருக்காங்க. டேய் டூருக்கு போகும்போது கூட ஏன்டா அதெல்லாம் ஞாபகம் பத்துற நீ? நம்ம டூருக்கு போட கோயிலுக்கு போறோம். அதுவும் டூர் தானே? ஆமா டூர் தான் அதுவும். என்ன கீதா ராணி பரவாயில்லையே எழுந்துட்டீங்க சீக்கிரமா? 7 மணிக்கு தான் எழுந்துப்பீங்க படத்துல இருந்து. இன்னைக்கு சீக்கிரமா இருந்து 4 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டீங்க. அக்கா இந்த பசங்க எங்கன்னா தூங்க விட்டதாக்கா நைட் எல்லாம்? காலையில 3 மணில இருந்து ஒரே அமக்கலாம். வாமா போலாம் கிளம்பலான்னு சுடு தண்ணி கூட போட்டு என்ன குளிக்க விடல. பச்சை தண்ணியிலேயே குளிச்சுட்டு வரமா. அதானே பார்த்தேன். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமா வந்திருக்க மாட்டேன். நீ பசங்க கூப்பிட்டு வந்துருக்காங்களா? அவங்கள எங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது டூர் மாதிரி கூட்டின்னு போனா தானே. வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா வீடு ஸ்கூலு அப்படியே இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆமாம் அதுவும் சரிதான். எங்கேயாவது கோயில் பீச்சு ஜூ அது மாதிரி கூட்டின்னு போனோம். நம்ம எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டோம். அதான் கோயிலுக்கு போகிறோம் டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ரெடியாகி 3 மணிக்கு உட்காந்துருச்சுங்க. காப்பி போட்டு குடிச்சிட்டு போகலாம். ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கடானா கூட நிற்க மாட்டேங்க. காப்பி வேணா முதல்ல பஸ்ஸில் போய் ஏறலான்னு ஓடி வந்துச்சுங்க. இன்னும் யாரும் காப்பி விட குடிக்கலையா? சரி போகிற வழியில் எங்கன்னா காப்பி கடை வந்து நிறுத்தி குடிக்கலாமா? கோயிலில் போய் குடிச்சிக்கலாம். வழியில் எங்கேயும் பஸ் நிறுத்த தேவையில்ல. அப்புறம் லேட் ஆகிடும். லைனில் போய் நின்று மயக்க போட்டு தான் விட போகிறோம் இன்னைக்கு எல்லாரும். இந்த ரோட்லாம் பற்றி எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதுதான் பைபாஸ் ரோடு போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பச்சை தண்ணியில் குளிச்சது விளைச்சி போச்சுக்கா. உடம்புல ஐஸ் கட்டியில் குளிச்ச மாதிரி.
இந்த சபரிமலைக்கு போகிறவங்களும் எப்படி தான் தினமும் காலையில் எழுந்து பிரச்சனை குளிக்கிறாங்களோ நம்மளால முடியலப்பா. ஆமாம், தினமும் குளிச்சா பரவாயில்ல, எனக்கு நான் குளிச்சா கஷ்டமாக தான் தெரியும். பரிமளக்கா பொங்கல் வைக்க போகிறீங்களா இன்னைக்கு? ஆமாம், நீ சொன்ன வைக்கணும்னு. ஆமாக்கா, நான் கூட வைக்கணும், அதான் கேட்டேன். ஆமாம்மா, எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கேன். வெரைட்டி, அரிசி, வெல்லம், பாத்திரம் எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆமாக்கா, நான் கூட எடுத்துன்னு வந்துட்டேன். அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ, ஒரு சில பொருள் கிடைக்கும், ஒரு சில பொருள் கிடைக்காது. ஆனால் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாத்தையும். வீட்லேயே எலுமிச்சை மரம் நிறைய காய்ச்சிது. அதை கூட பறிச்சு மாலையாக கோத்து எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆமாம், அம்மனுக்கு எலுமிச்சை மலை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருந்து எலுமிச்சை மாலையை பழத்தையே பறிச்சு மாலையை கொத்துட்டியா? ஆமாக்கா, நிறைய பழம் பழுத்து இருக்குது, அதான் கொத்துட்டேன். நம்ம அந்த கோயிலுக்கு போனால் ஆடி மாதம் போனோம்னு வச்சுக்கோக்கா, எவ்வளோ கூட்டம் தெரியுமா? காலே வைக்க முடியாது. அப்படியே வேப்பஞ்சாலையாக கொடுப்பாங்க தெரியுமா? நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி நிற்கவங்களும் வேப்பஞ்சாலை கொடுப்பாங்க. ஆமாம், அந்த சாமி வந்து ரொம்ப சக்தி உள்ள சாமி. நாங்கள் கூட சின்ன வயசுல இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது எங்கள் அம்மா கூட்டின்னு போயிடுவாங்க அந்த கோயிலுக்கு. இப்போ தான் நான் போகிறதே கிடையாது. ஆமாம், இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, பஸ் ஏறினா 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். போகிறதே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு வாட்டி போனோக்கா, அங்கே ஒரு பிரிட்ஜு, ஒரு ஆறு போதில்லை, அப்போ பிரிட்ஜே கட்டலை. அது மழை காலம் வரையா அப்படியே வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு தெரியுமா? நாங்கள் அந்த மண் மூட்டைலாம் போட்டு அங்கே ஒரு பாலம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மேலே தான் நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அந்த மேலே நடந்து போகணும் தெரியுமா? எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? எங்கே அந்த வெள்ளத்துலேயே அடிச்சுன்னு போயிட போகிறேன்னு. அப்படியா? இப்போ வந்து பிரிட்ஜு கட்டிட்டாங்க, பஸ் வந்து பிரிட்ஜு மேலேயே போகுது. இப்போ நம்ம பயப்பட தேவையில்ல, கோயிலுக்கிட்டே போய் இறங்கிடலாம். உங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு கோயிலுக்கு? கூப்பிட்டக்கா, வேலை இருக்கா, நீ முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரன் அதான் சொன்னார், நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களாம் கூட்டின்னு வந்தால் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போகிறதே நல்லது. ஏன்டி அப்படி சொல்கிற? குடும்பத்தோட கோயிலுக்கு போனால் நல்லது தானடி? ஆமாக்கா, அவங்க கூட்டத்தில் நிற்க மாட்டாங்களா? லைன்லன்னா 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆகும், அதெல்லாம் நிற்க மாட்டாங்களா? ஸ்பெஷல் தர்சனெலாம் கூட்டு போக மாட்டாங்க நம்மளை. கோயிலுக்கு வந்து நைன்னுவாங்க. அதனால தான் ரொம்ப நீ வேலைக்கு போப்பா சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பெரிய பொண்ணுன்னு ஒரு ஆள் இருந்தாங்களே, சத்தத்தையே காணோம். ஏக்கா, தூங்கின்னு வரேங்க. நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் வாழ்க்கை வரலாற்றுலேயே காலைல 3 மணிக்கு எழுந்து கிளம்பியிருக்கேன்னா அது இன்னைக்கு தான்க்கா. கோயில் இன்னொன்னா எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கப்பா. ரெட் ஹில்ஸ் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனவன் பெரிய பழைய வந்துடும். பரவாயில்ல, சீக்கிரம் வந்துட்டுமே. காலையில் இல்லை, அதான் டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. அதுவும் பைபாஸ் ரோடு வரையா பஸ்ஸு சல்லுன்னு வந்துச்சு. கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன்டி. இது நீ தள்ளி உட்காந்துதா? மேலேயே ஏறி உட்காந்து இப்படி அமகலம் பண்ணுறாங்களேம்மா. சண்டை போடாமல் உட்காருங்க. டிரைவர், சாமி பாட்டா போட்டு விடுங்க, அம்மன் பாட்டா போட்டு விடுங்க. பாளையத்தம்மா பெரிய பாளையத்தம்மா, அந்த பாட்டு என்ன போடுங்க. பெரிய பொண்ணுக்கு பக்தி முத்தி போயிடுச்சு போல இருக்குதா? ஆமாக்கா, முத்தி போச்சு. கோயில் வந்தவுடனே இறங்குந்தா அவங்கவுங்க அம்மா கையை அவங்கவுங்க பசங்களாம் பிடிச்சிக்கணும். தனித்தனியாக ஓடக்கூடாது. கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், தொலைஞ்சு போறீங்க. தொலைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சரி சரி, எங்கேயும் தொலைய மாட்டோம், உங்கள் கூடயே தான் இப்போ. நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். கேட்டதெல்லாம் வாங்கி தரலாம் ஓடி போயிடுவீங்களா? அப்படி சொல்ல வரல, கேட்டது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூடயே இருப்போம். ஆமாம், நான் கேட்டது வாங்கி தந்துடணுமா நீங்கள்? ஆமாம், கேட்கறதுலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுனால தான் காலைல 3 மணிக்கு எழுந்து கிளம்பியிருக்கோம். ஏமாற்றக்கூடாது. இந்த பசங்க எப்படி மிரட்டுதுங்க பார்த்தியா? நம்மலாம் கோயிலுக்கு போகும்போது சின்ன வயசில் நம்மளுக்கு தேங்காய் பற்றி உடச்சி தருவாங்க. அந்த தேங்காய் உடச்சதில் அதை மட்டும் சாப்பிட்டு கும்முன்னு வருவோம். எல்லா பொருளையும் வேடிக்கை மட்டும் பார்த்துன்னு வருவோம், எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. அந்த சொப்பு சாமானுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குது பார்த்தியா சின்ன வயசில். கோயிலேருந்து அழுதுனே ஒரு வீடு வரைக்கும் அப்போ கூட வாங்கியே தர மாட்டாங்க. இப்போ என்னன்னா இந்த பசங்க வந்து மிரட்டுதுங்க, வாங்கி தரலன்னா எங்கன்னா தொலைஞ்சு போயிடுவோன்னு. அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், சரியான அடி விழுந்திருக்கும். ஆமாம் ஆமாம், அது அந்த காலம். இந்த காலத்தில் மாறி போச்சு அப்படியே. எங்களுக்கு பொட்டு, கிளிப்பு, வளையல் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ இவ்வளோ ஆரம்பிச்சிட்டாங்களா? பொம்பளை பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆசை தானே, வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க. கோயில் வந்துச்சு, இறங்குங்க எல்லாரும். பஸ் ஓரமாக நிப்பாட்டுவாங்க. பஸ் நின்னோடனே இறங்குங்க, கை பிடிச்சின்னு இறங்குங்க அம்மா கையை.